மேம் இப்போ எப்படின்னா ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்னா, நான் 10th படிக்குள்ள, அதாவது கோவிட் பேட்ச்ல படிக்குள்ள 10th எல்லாமே பாஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு கோவிட் பேட்ச் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, அப்போ எனக்கு அது ஜாலியா இருந்துச்சு. சரி நான் பாஸ் ஆயிட்டேன், ஆக பாராட்ட வரலையா? இல்ல அவங்க நிறைய நிறைய நல்ல சலுகைகள் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு ஓகே. சோ இது ஒண்ணு மட்டும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது வந்து எப்ப புரியுதுன்னா எனக்கு இப்பதான் புரியுது. அது எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்ளை பண்ணாலும் நான் கோவிட் பேட்ச் அப்படின்னு சொல்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்குது. நான் டெய்லி காலையில பஸ் ஏறக்குள்ள அந்த பொண்ணு சொல்லும், என்னோட நேமும் உங்களோட காலேஜ் நேமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும். நான் சரி ஓகே நல்லா தெளிவா பேச அந்த பாப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். நான் ஒரு டைம் ஐடி கார்டு பார்க்கல, அது 3rd ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் போட்டு இருந்துச்சு. நான் தெரியாம 3rd ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் படிச்சிட்டேன். அதுக்கு என்ன சொல்லுது, உனக்கு கண்ணு தெரியாதா இல்ல நீ கோவிட் பேட்ச் தானே அப்படின்னு என்னை கேக்குது. சோ கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப குவாலிபிகேஷனே இல்லாதவங்க இருந்தா நீ வந்து கோவிட் பேட்சா தானே இருப்ப அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல அது நம்ம அப்படி பார்க்க கூடாது. அவங்க சொல்றது அந்த கருத்து சொல்ல வந்திருக்காங்க, அது ஜோக்கா வேணா எடுத்துக்கலாம். அது இன்னைக்கு வந்து நம்ம சிரிச்சிட்டு சொல்றோம், அன்னைக்கு வந்து நம்ம உயிரோடு இருப்போமா அப்படிங்கறதே பெரிய விஷயமா இருந்தது. கோவிட் பேட்ச்ங்கிறது ரொம்ப பெரிய, நீங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல கோவிட் பேட்ச் இருக்கீங்கல்ல. இல்ல இதனால நானுமே பாதிக்கப்பட்டிருக்கேன். நானும் கோவிட் பேட்ச் தான். ஆனா எனக்கு வந்து அந்த டைம்ல எங்கேயுமே போக முடியல, கிளாஸுக்கு போக முடியல. அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. அரசு எடுத்த நடவடிக்கை அப்ப யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான அது அந்த நேரத்துக்கு சரியானதான். அந்த நேரத்துல தேர்வு எழுத போறதோ இல்ல கிளாஸுக்கு போறதோ ஸ்கூலுக்கு போறதோ டியூஷன் போறதோ அது எதுவுமே சாத்தியம் இல்லாம இருந்தது. உயிர் தான் முக்கியம், மற்றது எல்லாமே செகண்ட் தான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. அப்படி ஒரு தொலைநோக்கு அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு தான் அது. அதை நம்ம ரொம்ப விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல.